சார் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசலாமா சார்? நான் இந்த மாதிரி யார்ட்டையும் பேசினதில்லை. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பேரண்ட்டுக்கும் நான் வந்து இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட சைல்டை வந்து உங்களோட குழந்தைய வந்து உங்களோட பாப்பாவை வந்து இல்லை படிப்பு மட்டும் போதும், ஸ்போர்ட்ஸ் வேணாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனால் அதையும் தாண்டி அவளுக்குள்ள ஒரு சக்ஸஸ் இருக்குது, அவளுக்குள்ளன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, ஒரு ஹாப்பினஸ்னு ஒன்று இருக்குது. படிச்சுட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. அதனால நான் சொல்கிறது என்னென்னா, அவளை வந்து ஸ்போர்ட்ஸுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் அவளை நோட் பண்ணும்போது அவளோட மசில்ஸ் அண்டோட ஆம் ஆக்ஷன் அவளோட மூமெண்ட் எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இப்போ அவளை வந்து நீங்கள் ஒன்லி ஸ்டடீஸ், நோ கேம்ஸ், நோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளை வீட்டில் வைக்கும்போது அவளோட மென்டாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் வரதுனால நான் வந்து ஃபுல்லாக அதுக்காக ஸ்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்ல. ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட் தான், பட் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கும் நீங்கள் அலோவ் பண்ணி பாருங்களேன். அவங்களோட செல்ஃப் டிசிப்ளின், அப்புறம் அவங்களோட ஒரு மெச்சூரிட்டியே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஒரு இடத்துல எப்படி வந்து மெச்சூர்டாக இருக்கணும், ஒரு இடத்துல எப்படி பழகணும் அப்படின்றது எல்லா விஷயமே இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக அவங்க கற்றுக்குருவாங்க. ஸோ அதனால தான் மெயின் திங்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பாப்பாவை நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா, நாளைக்கு அவள் இந்தியாவுக்காக மெடல் பண்ணும்போது ரொம்ப ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாள். அன்றைக்கி என்னோடய அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் மெயின் திங்காக சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பெண்களுக்கு எந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பே இல்லை, என்ன பண்ணுறது சார், நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணலாம். அதுக்கு நான் சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காது மெயின் திங்காக. ஏன்னா எல்லாருமே கெட்டவங்க தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய விஷயத்த கற்றுக்குருவாங்க. அதை தாண்டி இப்போ நிறைய இன்ஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய இன்ஃப்ளூயன்ஸர் நிறைய வீடியோ போடுவாங்க. லைக் நான் பாசிட்டிவாக சொல்லணும்னா, நம்ம ஸ்டீஃபன் ப்ரோலாம் ஸ்போர்ட்ஸ் ரிகார்டிங்காக டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருப்பாரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான். இன்றைக்கி ஒரு தடவை நீங்கள் அலோவ் பண்ணி பாருங்கள், அடுத்து அவங்களோட சக்ஸஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் மட்டும் நினச்சிக்கக்கூடாது, எல்லா பேரண்ட்டுமே இதை வந்து திங்க் பண்ணுங்கள். ஏன்னா பசங்க வந்து படிப்பு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அது மூலமாக அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் என்னோட தாட். லைக் ஸ்போர்ட்ஸில் அலோவ் பண்ணி பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஒரு தடவை சப்போர்ட் பண்ணுங்கள்.